காஞ்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு இதுவரைக்கும் இந்த செய்திகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாம கூட இருந்திருக்கலாம். இது ஒரு அழகிய செய்திங்க. காந்தியடிகளை ஏன் நமது தேச தந்தை மகான் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றா கூட நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல செய்தியும் கூட. இந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை காந்தி அவர்கள் பல முறை சிறைக்கு போயிருக்காரு. அப்படி ஒவ்வொரு முறையும் சிறை செல்லும் பொழுதும் கூட ஒவ்வொரு சிறைக்கும் என்று ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்கும். அது அந்தந்த சிறைகளுக்கு மாறுபடும். அப்படி அந்த காந்தி அன்னைக்கு அந்த சிறைக்கு போகும்பொழுது அந்த சிறையில என்ன விதின்னு கேட்டீங்கன்னா, செய்தித்தாள்களை யாரும் படிக்கக்கூடாது. அதுதான் அந்த சிறையின் பல விதிகள் இருந்தாலும் அந்த விதியில் இருக்கக்கூடிய ஒரு விதி என்னங்க, எந்த சிறை தண்டனை கைதிகளும் செய்தித்தாளை படிக்க கூடாது, வாசிக்கவே கூடாது. எப்பேற்பட்ட தடை பாருங்க. இன்னைக்கு நாங்க வாசிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அங்க வாசிக்கிறதுக்கு தடை. ஆனால் காந்தியடிகள் பண்பு மிக்கவர் அல்லவா, அவர் அந்த விதிமுறையை மீற மாட்டாருங்க. இது காந்தியடிகளுக்கே உள்ள பண்பு. அப்படி காந்தி அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு பரிசோதனை செய்வதற்கு மருத்துவர் தினம்தோறும் வந்து செல்வாராம். அப்போ மருத்துவர் ஒரு முறை ஒரு செய்தித்தாளை படிக்கிறார். காந்தி அவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர் ஒரு முறை செய்தித்தாளை படிக்கிறார். இந்த செய்தியை காந்தி அவர்கள் படிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ காந்தியிட்ட கொண்டு இந்த பேப்பர் கொடுத்த காந்தி அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, படிக்க மாட்டார். அப்ப இந்த மருத்துவர் என்ன பண்றாரு, காந்தி அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை, அன்றைய மருத்துவ பரிசோதனை எல்லாம் செஞ்சுட்டு பக்கத்துல இவர் அந்த வாங்கிட்டு வந்த செய்தித்தாளை மறந்துட்டு போற மாதிரி வச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டார். போயிட்டு அடுத்த நாள் வந்து பாக்குறாரு, காந்தி அவர்கள் எங்க இருக்காருன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு இருக்கிற சிறைச்சாலை மாதிரி அன்னைக்கு கிடையாது. ரொம்ப சின்ன சிறைச்சாலை தான். அந்த சின்ன சிறைச்சாலைக்குள்ள ஒரு படுக்கை அறை இருக்கும், பக்கத்திலேயே ஒரு கழிவறை இருக்கும், அதுக்கு பக்கத்துலதான் நம்ம அவ்வளவுதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வசதிகள்லாம். காந்தி அவர்கள் அப்படி அந்த மூளையில போய், அதாவது படுக்கை அறைக்கும் எதிர்ப்புற மூளையில போய் அப்படி குறுகி இப்படி உட்காந்துக்கிட்டாராம். அடுத்த நாள் மருத்துவர் வந்து பார்த்து வியந்துட்டார். ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கிறாராம். அப்ப காந்தி சொல்றாரு, உங்களாலதான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். நீங்க பாட்டுக்கு அந்த செய்தித்தாளை மறந்து என்னோட படுக்கையின் மேலேயே வச்சுட்டு போயிட்டீங்க, நான் எப்படி போய் படுத்து உறங்குறது அப்படின்னாராம். அப்பதான் மருத்துவருக்கு ஒரு செய்தி புரிந்தது. இவர் விதி மீறுவது மட்டுமல்ல, சுய ஒழுக்கத்தை மிக அழகாக கடைபிடித்திருக்கிறார் என்பது எமது கருத்து. எப்படி இதுல சுய ஒழுக்கம் வரும்? ஒரு விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க, செய்தித்தாள் படிக்க கூடாது. செய்தித்தாள் அங்க இருக்குது. இவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாங்க, ஒரு சிறை அதிகாரியை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த செய்தித்தாள் இங்க இருக்குது, அவர் மருத்துவர் மறந்துட்டு போயிட்டார், நீங்க எடுத்துட்டு போய்ங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் அதையும் செய்யல. அந்த செய்தித்தாள் இருக்கும் இடத்துல இவர் போய் உட்கார்ந்து இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை, ஒரு சிறையை பரிசோதிக்கும் அதிகாரி அந்த நேரம் உள்ள வராரு. என்ன சொல்லுவார் காந்தியை பார்த்து, பல்லாயிரம் மக்களுக்கு தலைவனாக இருக்கும் நீங்கள் சிறையின் விதிமுறைகளை மீறி, ஒழுக்கம் மீறி ஒரு செய்தித்தாளை படித்தீர்கள்னு தானே சொல்லுவாரு. அவர் படிக்கல, ஆனா என்ன சொல்லுவாரு, நீங்க படிச்சுட்டீங்கன்னு தான் சொல்லுவாரு. இதுதாங்க சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம் என்பது நாம் ஒரு பக்கம் போகும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை கடைபிடிக்கப்பட வேண்டும். அது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இல்லாமல் அதுதாங்க அறம். அதைத்தான் வள்ளுவன் அவர்கள் மிக அழகாக அந்த ஒரு குறள்ல சொல்றாரு பாருங்க. எனக்கு இந்த செய்தித்தாள்ல இந்த செய்தி இன்னைக்குதான் படிச்சேன். அதாவது இன்றைய தினம் நாங்க பொதுவா வந்து ஒரு நாளிதழ் செய்தித்தாளை பத்தி நாங்க எங்க சேனல்ல பேரை சொல்லுவதில்லை, ஆனா இன்னைக்கு நாங்க சொல்ல விருப்பப்படுறோம். இன்றைய தினம் மலர்ல காந்தி அவர்களை பற்றி இந்த செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா 31/5/2026 ஆண்டு. இன்றைய செய்தித்தாள்ல அந்த வார மலர்ல இந்த காந்தி அவர்களை பற்றி செய்தி அவங்க எழுதியிருக்காங்க. இதை நான் எதோட ஒப்பிடுகிறேன், ஒழுக்கத்துக்கு. ஏன்னா காந்தியோட சிறப்ப அவர் இல்லை, இதுதான் சிறப்பு.
இதுதான் வள்ளுவனும் சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல நீங்க அந்த விழுப்பம்ங்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க, அதாங்க சிறப்புங்கிறது. காந்தி அவர்களுக்கு எது சிறப்பாக இருந்தது என்று சொன்னால், அங்க இருக்கும் விதிமுறைகளை கடைபிடிப்பது. இப்ப இதை நான் எங்க ஒப்பிடுறேன்னா, நமக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை மீறாமல் நாமும் ஒழுக்கத்தோடு இருந்தால், இது போன்ற காந்தியை போன்றே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, காந்தி அவர்களை போன்றே நாமும் உயர்ந்தவர்களாக வாழுவோம் என்பதுதான் இந்த குறளின் பொருள். அதைவே நான் இங்கு எடுத்து சொல்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.